தமிழக அளவில் சொத்து வரி வசூலில் நாமக்கல் மாநகராட்சி முதலிடம் பிடித்து சாதனை படைத்ததை அடுத்து மாநகராட்சி பணியாளர்கள் 125 பேருக்கு மாநகராட்சியின் சார்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள 24 மாநகராட்சிகளில் சொத்து வரி வசூலில் நாமக்கல் மாநகராட்சி முதலிடம் பெற்றுள்ளது. நாமக்கல் நகராட்சியுடன் 12 கிராம ஊராட்சிகள் இணைக்கப்பட்டு கடந்த 12/8/2024 முதல் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. தற்போது நாமக்கல் மாநகராட்சியில் 58,795 சொத்து வரி விதிப்புகள் உள்ளன. நாமக்கல் மாநகராட்சி தோற்றுவிக்கப்பட்ட 2024 ஆகஸ்ட் மாதத்தில் 2024-2025 நிதியாண்டிற்கான சொத்து வரி வசூலில் தமிழ்நாட்டில் உள்ள 24 மாநகராட்சிகளில் இம்மாநகராட்சி 22ஆம் இடத்தில் இருந்தது. பின்பு சொத்து வரி வசூலில் படிப்படியாக முன்னேற்றம் செலுத்தி கடந்த நவம்பர் 2024 முதல் நடப்பு நிதியாண்டின் இறுதி வரை மாநில அளவில் முதலிடம் வகிக்கிறது. இதனையொட்டி நாமக்கல் மாநகராட்சி கூட்டரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையாளர் இரா மகேஸ்வரி தலைமை வகித்தார். மாநகராட்சி மேயர் து. கலாநிதி, துணை மேயர் சே. பூபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அப்போது மாநகராட்சிக்கு பல்வேறு வரி இனங்களை மாநகராட்சிக்கு உட்பட்ட பொதுமக்கள் செலுத்துவதற்கு ஏதுவாக வரி வசூல் செய்து பணியாற்றிய வரி வசூல், குடிநீர், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பணியாளர்கள் உள்ளிட்ட 125 பேருக்கு பணிகளை பாராட்டி மாநகராட்சி மேயர் து. கலாநிதி, துணை மேயர் சே. பூபதி, ஆணையாளர் இரா மகேஸ்வரி ஆகியோர் கேடயங்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். தொடர்ந்து மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள், அலுவலர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் மாநகராட்சி சார்பில் அறுசுவை விருந்து நடைபெற்றது. ஆன்லைனில் 10 லட்சம் ரூபாய் இழப்பு, தனியார் வங்கி மேலாளர் ரயிலில் பாய்ந்து தற்கொலை. ஆன்லைன் ரம்மியில் 10 லட்சம் ரூபாய் இழந்த தனியார் வங்கி துணை மேலாளர் மோகனூர் அருகே ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். திருச்சி மாவட்டம் தொட்டியம் தாலுகா பிடாரமங்கலம் அடுத்த தேவர்மலையைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார். அவர் ஈரோடு மாவட்டம் முத்தூரில் உள்ள கரூர் வைசியா வங்கி கிளையில் உதவி மேலாளராக பணியாற்றி வந்தார். அவரது மனைவி கவிதா, 2 மகள்கள், 1 மகன் உள்ளனர். ஆன்லைனில் ரம்மி விளையாடிய ஜெயக்குமார் அதில் 10 லட்சம் ரூபாய் வரை இழந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தனது மனைவியிடம் 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு தகராறு செய்துள்ளார். இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அடுத்த நெய்க்காரன்பட்டி அருகே கோவில்பட்டி அவரது தந்தை பிறந்த ஊர். நேற்று முன்தினம் அங்கு வந்தவர் ரயிலின் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொள்ள முயன்றுள்ளார். அப்போது அங்கிருந்த முதியவர் தடுத்து அறிவுரை கூறி வீட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளார். இதற்கிடையில் நேற்று மாலை தனது ஹோண்டா ஃபேஷன் ப்ரோ பைக்கில் நெய்க்காரன்பட்டி பாண்டியன் நகர் ரயில்வே டிராக்கிற்கு ஜெயக்குமார் வந்துள்ளார். அங்கு தனது பைக்கை நிறுத்திவிட்டு ரயிலுக்காக காத்திருந்தார். மாலை 3 மணிக்கு சேலம் மயிலாடுதுறை சென்ற ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். அவரது உடல் 2ஆக துண்டானது. தகவல் அறிந்த சேலம் ரயில்வே போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி விசாரணை நடத்துகின்றனர். மேலும் மோகனூர் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்த தனியார் வங்கி துணை மேலாளர் ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலக ஆட்டிசம் குறைபாடு விழிப்புணர்வு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு நாளை ஒட்டி நீல நிற ஒளியில் மிளிரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். 2008ஆம் ஆண்டு முதல் ஐநா சபை ஏப்ரல் 2ஆம் தேதியை உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினமாக அறிவித்தபோது இருந்ததை விட தற்போது ஆட்டிசம் தொடர்பாக மக்கள் மத்தியில் அதிக புரிதல் ஏற்பட்டுள்ளது. ஆட்டிசம் என்பது மூளை வளர்ச்சி குறைபாட்டால் குழந்தைகளுக்கு உண்டாகும் புற உலக சிந்தனை குறைபாடு ஆகும். மதி இறுக்கம் அல்லது புற உலக சிந்தனை குறைபாடு என்றும் கூறலாம். இது ஒரு மூளை நரம்பியல் தொடர்பான வளர்ச்சி குறைபாடாக இருந்தாலும் மன அளவில் பல சிக்கல்களால் இக்குழந்தைகள் இடர்படுகிறார்கள். குழந்தை பிறந்து 3 வயது நிறைவடைவதற்கு முன் இக்குறைபாடு ஏற்படும். இக்குறைபாட்டை குழந்தைகளின் உடலில் எந்தவிதமான குறைபாடும் இருக்காது. அவர்களின் நடத்தையிலேயே குறைபாடுகள் காணப்படும். இதனால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மற்றவர்களுடன் பேசும் மற்றும் பழகும் திறனில் வேறுபாடு இருக்கும். ஒரே மாதிரியான செயலை திரும்ப திரும்ப செய்வார்கள். தனது உணர்வுகளை அழுகை, முணுமுணுத்தல், கூக்குரல்கள் மூலம் வெளிப்படுத்துதல், வாய்மொழியற்ற பிற உணர்வுகள் மூலம் வெளிப்படுத்துதல், இயந்திர குரலில் பேசுதல், சமூக தொடர்புகளில் பிரச்சனை மற்றும் மொழி தொடர்பில் பிரச்சனை, கண்களை பார்த்து பேச முடியாதது போன்றவை ஆட்டிசத்துக்கான அறிகுறிகள். என்னதான் ஆட்டிசத்திற்கு என்று மாத்திரைகள் பல இருந்தாலும் அன்பும் அரவணைப்புமே இதற்கான மருந்துகள். இந்த குழந்தைகளுடன் அன்போடு நெருங்கி பழகும் போதுதான் அவர்கள் நம்மை நெருங்கி வருவார்கள். எனவே இவர்களோடு நாம் அதிக நேரம் செலவழிக்க வேண்டும்.
பூங்கா, கோவில், கடற்கரை, பொருட்காட்சி போன்ற வெளி இடங்களுக்கு அடிக்கடி அழைத்துச் செல்ல வேண்டும். நீச்சல், மிதிவண்டி ஓட்டுதல், யோகா, நடனம் போன்ற பயிற்சிகளை ஆட்டிச குழந்தைகளுக்கு அளிக்கும்போது அவர்களின் உடல் திறனை அதிகப்படுத்துவதுடன் தத்தம் வேலைகளை தாமே செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கையும் வளர்கிறது. ராசிபுரம் அருகே ஹோமியோபதி படித்துவிட்டு அலோபதி சிகிச்சை அளித்த மருத்துவர் கைது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த திம்மநாயக்கன்பட்டி பகுதியில் சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் பகுதியைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்பவரது மகன் சரவணன் ஹோமியோபதி படித்துவிட்டு கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக திம்மநாயக்கன்பட்டி பகுதியில் ஹோமியோபதி படித்துவிட்ட இவர் அலோபதி மருத்துவம் பார்த்து வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட மருத்துவ அலுவலர்களுக்கு புகார் செல்லவே புகாரை அடுத்து ராசிபுரம் அரசு மருத்துவமனை முதன்மை மருத்துவ அலுவலர் கலைச்செல்வி தலைமையிலான குழுவினர் ஆய்வு மேற்கொண்டபோது அலோபதி மருத்துவம் பார்த்த சரவணன் கையும் களவுமாக பிடித்து மங்களபுரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்து புகார் அளிக்கவே புகாரை அடுத்து மங்களபுரம் காவல்துறையினர் ஹோமியோபதி மருத்துவரான சரவணனை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். மாநில நகர்ப்புற உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 2.53 கோடி கடன் பெற ராசிபுரம் நகர்மன்றத்தின் அவசர கூட்டத்தில் தீர்மானம். ராசிபுரம் நகர்மன்றத்தின் அவசர கூட்டம் நகர்மன்ற தலைவர் கவிதா சங்கர் தலைமையில் நடைபெற்றது. ஆணையாளர் சு. கணேசன் முன்னிலை வகித்தார். ராசிபுரம் பழைய பேருந்து நிலையத்தில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் 2023-24 கீழ் 5.86 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஈரடுக்கு வாகன நிறுத்தத்துடன் கூடிய வணிக வளாகம் கட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் மாநில நகர்ப்புற உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 2.53 கோடி ரூபாய் கடன் பெறுவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் கூட்டத்தில் பங்கேற்ற உறுப்பினர்கள் நகரின் பல்வேறு பகுதிகளில் வேகத்தடை அமைத்தல், தார் சாலை அமைத்தல் போன்றவை குறித்து வலியுறுத்தினர். கடைகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் மே மாதம் 15ஆம் தேதிக்குள் தங்களின் பெயர் பலகையை தமிழில் வைக்க வேண்டும் என நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் உமா அறிவித்துள்ளார். இதுகுறித்து நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் உமா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழக அரசின் உத்தரவின்படி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகள் தமிழில் வைக்கப்பட வேண்டும். மேலும் பெயர் பலகை தமிழில் முதன்மையாகவும் பின் ஆங்கிலத்திலும் அதன் பின்னர் அவரவர் விரும்பும் மொழிகளில் அமைக்கப்பட வேண்டும். கலெக்டரை தலைவராக கொண்டு அனைத்து தமிழ்நாடு கடைகள், நிறுவனங்கள், உணவு நிறுவனங்கள், அனைத்து வகையான தொழிற்சாலைகள் மற்றும் தனியார் பள்ளிகள், கல்லூரிகளில் தமிழில் பெயர் பலகை வைப்பது தொடர்பாக மாவட்ட அளவிலான குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதில் தொழிலாளர் துறை, தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்ககம், தமிழ் வளர்ச்சித்துறை, உள்ளாட்சித்துறை, வணிகர் சங்கங்கள் மற்றும் தொழிற்சாலைகளின் கூட்டமைப்புகள் உறுப்பினராக உள்ளனர். இக்குழுவினர் அனைத்து கடைகள், வணிக நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் பள்ளி, கல்லூரிகளில் தமிழில் பெயர் பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்து விழிப்புணர்வினை ஏற்படுத்தி வருகிற மே மாதம் 15ஆம் தேதிக்குள் 100% தமிழில் பெயர் பலகைகள் வைக்கப்படுவதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வருகிற மே மாதம் 15ஆம் தேதி வரை தமிழ் பெயர் பலகைகள் வைப்பதற்கு கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் தமிழில் பெயர் பலகை வைக்காத நிறுவனங்களின் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு அபராதம் விதிக்கப்படும். எனவே அனைத்து கடைகள், வணிக நிறுவனங்கள், ஹோட்டல்கள், பேக்கரிகள், பள்ளி, கல்லூரிகள், தொழிற்சாலை நிர்வாகத்தினர் உடனடியாக தங்கள் பெயர் பலகையை தமிழில் வைத்து மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட சங்க நிர்வாகிகள் தங்கள் உறுப்பினர்களை வலியுறுத்த வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் நாளை முதல் 6ஆம் தேதி வரை 4 நாட்கள் லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆலோசனை மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள வானிலை முன் அறிவிப்பில் கூறியுள்ளதாவது: நாமக்கல் மாவட்டத்தில் நாளை 3ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை 4 நாட்கள் அதிகபட்ச பகல் நேர வெப்பநிலை 34 முதல் 37 டிகிரி சென்டிகிரேட் வரை இருக்கும். குறைந்தபட்சமாக இரவு நேர வெப்பநிலை 21 டிகிரி முதல் 24 டிகிரி சென்டிகிரேட் வரை இருக்கும். வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்றின் ஈரப்பதம் 30 முதல் 80% வரை இருக்கும். காற்றின் வேகம் கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து மணிக்கு 6 கிலோமீட்டர் முதல் 12 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். நாளை ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி 5 மில்லிமீட்டர், 4ஆம் தேதி 7 மில்லிமீட்டர், 5ஆம் தேதி 23 மில்லிமீட்டர், 6ஆம் தேதி 27 மில்லிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் தீமிதி திருவிழா 6 மாத குழந்தையுடன் தவறி விழுந்த பக்தரால் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஆவாரங்காடு பகுதியில் ஸ்ரீ அக்னி மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் திருவிழா நடைபெற்று ஒரு நிலையில் இதன் ஒரு பகுதியாக இன்று கோவில் வளாக பகுதியில் குண்டம் இறங்கும் திருவிழா நடைபெற்றது. சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள், சிறுவர் சிறுமியர், இளம் பெண்கள், இளைஞர்கள் என பல்வேறு தரப்பினர் தீமிதி திருவிழாவில் பங்கேற்று தீ மிதித்த நிலையில் ஆவாரங்காடு பகுதியைச் சேர்ந்த குமார் என்ற பக்தர் தனது 6 மாத பெண் குழந்தையுடன் தீ மிதிப்பதற்காக வந்தார். அப்போது அக்னிகுண்டத்தில் நடந்து செல்லும் போது எதிர்பாராத விதமாக நிலை தடுமாறி அக்னிகுண்டத்தில் மிக அருகிலேயே தன் குழந்தையுடன் கால் தடுமாறி கீழே விழுந்தார். அதிர்ச்சி அடைந்த சுற்றி இருந்த பொதுமக்கள் பயத்தில் கூச்சலிட்டனர். இதனையடுத்து அங்கிருந்த கோவில் ஊழியர் உடனடியாக குழந்தையையும் பக்தர் குமாரையும் பத்திரமாக அங்கிருந்து அப்புறப்படுத்தினார். மேலும் அக்னிகுண்டத்தின் வெளியே விழுந்ததால் இருவரும் அசம்பாவித சம்பவங்கள் இல்லாமல் தவிர்க்கப்பட்டனர். இதன் காரணமாக கோவில் வளாக பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.